Hello friends, welcome back to Art and Lifestyle. இன்னைக்கு nail fungus வராம தடுக்கிறது எப்படி and வந்து nail fungus எப்படி குணப்படுத்துறது அப்படின்றத பார்க்க போறோம். சோ ரொம்ப ஈஸிங்க, சிம்பிளா ஒரு ரெண்டு இலைய வச்சு நம்ம இத குணப்படுத்தலாம். சரி, nail fungus எப்படி கண்டுபிடிக்கிறது and அது எப்படி சரிப்படுத்துறது, இதனால என்ன பாதிப்புகள் அப்படினு கேட்டிங்கனா, ஃபர்ஸ்ட் நெயில் ஃபங்கஸ் எப்படி வரும்னு பார்த்தீங்கன்னா, நகத்துல ஒரு ஓரமா எங்கேயாவது ஒரு சின்னதாக ஒரு கலர் சேஞ்ச் ஆகும். ஸோ நம்ம நினைப்போம் அது சின்னதானே இருக்குது, சரி பரவாயில்ல அப்படின்ட்டு. பட் நாளாக அது அப்படியே பரவி ஹோல் நகமே வந்து கலர் சேஞ்ச் ஆகும். அது மட்டும் இல்லை, அந்த நெயிலோட திக்னஸ் அதிகமாகிடும். ஸோ இதை வந்து நம்ம ஸ்டார்டிங்லேயே சரி பண்ணிடணும். அண்ட் அது மட்டும் இல்லைங்க, ஒரு நெயிலில் ஃபங்கஸ் வரதுனால மற்ற நெயில்ஸ்க்கும் ஃபங்கஸ் பரவறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதை நம்ம ஸ்டார்டிங்கில் சரி பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம மற்ற நகங்களையும் காப்பாற்றிடலாம். சரி, இப்போ இது நம்ம எப்படி சரி பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரெண்டு மருத்துவ குணம் உள்ள இலையை வச்சு தான் நம்ம இது சரி பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட்டு நான் நொச்சி இலை எடுத்திருக்கேன். நொச்சி இலை பார்த்தீங்கன்னா இதோட மருத்துவ குணங்கள் வந்து நிறைய இருக்குது. இதில் வந்து ரெண்டு டைப் இருக்குது. ஒன்று வந்து கருநொச்சி, இன்னும் வந்து நீல நொச்சி, ரெண்டு டைப் இருக்குது. ஸோ உங்களுக்கு எந்த டைப்பில் கிடைக்குதோ அதை நீங்கள் எடுத்துக்கோங்க. இந்த நொச்சி இலையை வெறும் நகை சொத்தைக்கு மட்டும் இல்லைங்க, நிறைய விஷயத்துக்கு ட்ரீட்மெண்ட்டாக நம்ம யூஸ் பண்ணலாம். அதெல்லாம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சளி, இருமல், காய்ச்சல், சைனஸ் ப்ராப்ளம் இருக்கிறவங்க யூஸ் பண்ணலாம். கழுத்து நரம்பு வலி இருக்கா அதுக்கும் யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்கு ட்ரீட்மெண்ட்டாக யூஸ் பண்ணலாம். அது மட்டும் இல்லைங்க, நம்ம வீட்டில் அரிசி பருப்பு இருக்குன்னா அதை சுற்றி இது போட்டு விட்டோம் அப்படின்னா பூச்சிகளே வராது. அது மட்டும் இல்லை, வீட்டில் கொசு தொல்லை இருக்கா, இந்த நொச்சி இலையினால வர புகையினால கொசுக்களே வராது. ஸோ அந்த அளவுக்கு நிறைய நச்சுத்தன்மைகளை அழிக்கக்கூடிய வல்லமை வந்து இந்த நொச்சி இலைக்கு இருக்கு. இப்போ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா மருதாணி பற்றி நம்ம சொல்ல வேண்டியதில்லை. அந்த காலத்திலேயே இந்த நகை சொத்தைகள் வராமல் இருக்கிறதுக்காகவே இந்த மருதாணி யூஸ் பண்ணாங்க. பட் இப்போ நம்ம நிறைய மருதாணிகள் மார்க்கெட்டில் வருது. பட் அதனாலேயே கூட வந்து நகை சொத்தைகள் வரதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. கேன்சர் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ மேக்ஸிமம் நம்ம வந்து செடியில் வளரக்கூடிய மருதாணியை நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ தட் நம்ம நகத்துக்கும் ரொம்ப நல்லது, நம்ம உடம்புக்கும் குளிர்ச்சியும் கூட. மருதாணியில் இயற்கையாகவே ஆன்டிஃபங்கல் எஃபெக்ட்ஸ் இருக்குது. மருதாணியில் கெரோட்டின் புரோட்டீன் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. அது ஃபங்கல் இன்ஃபெக்ஷனை க்யூர் பண்ணுறது மட்டும் இல்லாமல் மேலும் வராமல் தடுக்குது. சரி, இந்த ரெண்டு இலையும் எப்படி யூஸ் பண்ணி நகத்தில் அப்ளை பண்ணுறது அப்படின்றத சொல்கிறேன். நம்ம வீட்டில் நொச்சி இலை இல்லை, ஸோ அதனால நான் வெளியே ஒரு கிளையாக பிரித்து கொண்டு வந்திருந்தேன். ஸோ இது வந்து கருநொச்சி. இதை வந்து நான் நல்லா காய வச்சுட்டு பவுடர் பண்ணி வச்சுருக்கேன். உங்கள் வீட்டில் நொச்சி இலை இருக்குது அப்படின்னா இப்படி காய வைக்கலாம் வேணாம், அப்படி டைரெக்டாக எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது மருதாணி நம்ம வீட்லேயே வளர்றதுனால நான் அப்படியே எடுத்து ஃப்ரெஷ்ஷாகவே அரைச்சி வச்சுருக்கேன். ஃபர்ஸ்ட் ஒரு பவுல் எடுத்துக்கலாம். இந்த பவுலில் 2 ஸ்பூன் நொச்சி இலை பவுடர் ஆக்கி வச்சுருக்கோம் இல்லையா, ஸோ அதை போட்டுக்கலாம். அது கூட மருதாணி அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதுவும் 2 ஸ்பூன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தண்ணி விடும் போது பார்த்து விடுங்க, ரொம்ப தண்ணி விட்டுறாம ஓரளவுக்கு பேஸ்ட் ஆகிற அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதை எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்றத நான் சொல்கிறேன். இது ரொம்ப சிம்பிள், ரொம்ப ஈஸி. நம்ம எப்போவுமே வந்து மருதாணி வைக்கிறது எப்படி வைப்போமோ அதே மாதிரி நகத்து மேலே வச்சா போதும். டெய்லி இது மாதிரி ஒரு 1/2 hour to 1 hour உங்களுக்கு டைம் எப்படி கிடைக்குதோ அதுக்கேற்ற மாதிரி அப்ளை பண்ணி விட்டீங்க அப்படின்னா டெஃபினட்டாக ஒரு 1 வீக்கில் நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும். இன்கேஸ் உங்களோட நெயில் ஃபங்கஸ் வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்குது அப்படின்னா சீக்கிரமாக குணமாகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. அண்ட் ரொம்ப நாள் சொத்தையாக இருக்கவங்களுக்கும் சரியாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த மீதி இருக்க பேஸ்ட்டை ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நம்ம அப்பப்போ ஃப்ரெஷ்ஷாக எடுத்து பேஸ்ட் பண்ணணும் அப்படின்றது இல்லை, ஒரு வாட்டி பேஸ்ட் பண்ணி வச்சுட்டு அதை வந்து முடிகிற வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா இல்லையான்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நம்ம சேனல் ஆர்ட் அண்ட் லைஃப் ஸ்டைல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.